அன்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த சுவாமிகளுடைய 1ஆம் ஆண்டு குரு பூஜையை தான் பார்க்க போகிறோம். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற கவியரசு கண்ணதாசனுடைய பாடல் வரிகளுக்கு ஏற்ப மனுஷனாக பிறந்து மகானாக வாழ்ந்து இன்னைக்கு தெய்வமாக இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தாவுடைய வாழ்க்கை வரலாறை ஷார்ட்டாக பார்த்துடலாம். 1953ஆம் ஆண்டு பெருமாள் நாயுடு ஜெயலட்சுமி தம்பதியருக்கு ஒரு எதிர்பாராத மகனாக பிறக்கிறாரு. எதிர்பாராத மகனாக பிறந்ததுனாலேயோ என்னமோ சின்ன வயசுலேயே பெற்றோருடைய எதிர்பாராத பிரிவை சந்திக்க நேரிடுது. அதற்கப்புறம் சொந்தக்காரங்களுடைய வீட்டில் வளர வேண்டிய ஒரு சூழ்நிலை. அந்த சூழ்நிலையினால் பசி, பட்டினி, பள்ளி படிப்பை மேற்கொள்ள முடியாத நிலை, இந்த மாதிரி பல துன்பகரமான சவால்களை சந்திக்க நேரிடுறார். இந்த துன்பகரமான சவால்கள் தான் துன்பத்துக்கு காரணம் எது அப்படிங்கிற ஞான தேடலை சுவாமிகளுடைய மனசுக்குள்ளே விதைக்குது. இந்த ஞான தேடலுக்கு பல இடங்களில் பதில் தேடி அலையிறாரு. ஆனால் அவருக்கு கிடைக்கல. சித்தர் பாடல்களில் இதுக்கு பதில் தேட ஆரம்பிக்கிறாரு. அவருடைய பல கேள்விகளுக்கு சில பதில்கள் கிடைக்குது. இப்படி அவருடைய வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது தன்னுடைய தாயாரோட சகோதரியார் அவரை எடுத்து வளர்க்குறாங்க. வளர்ந்த பிறகு கொல்லிமலை சித்தர் அப்படிங்கிறவரோட தொடர்பு கிடைக்குது. அவர்கிட்ட சில ஞானோபதேசங்களும் கிடைக்குது. அதற்கு பிறகு மௌனகுரு கணேச சுவாமிகளுடைய ஆசிரமத்தில் சேர்ந்து ராஜயோகம் கற்றுக்கிறாரு. அந்த ராஜயோகத்தில் தேர்ச்சியும் அடைகிறாரு. தேர்ச்சி அடைஞ்ச நமது சுவாமிகள் இன்னும் சில தெரிஞ்ச நண்பர்களுக்கு ராஜயோகத்தை கற்றுக் கொடுத்து அதில் இருக்க சந்தேகங்களை கிளாரிஃபை பண்ணுறாரு. அப்படி போயிட்டே இருக்கும்போது 2009ஆம் ஆண்டு திருவள்ளூர் மாவட்டம் போலிவாக்கம் அப்படிங்கிற கிராமத்தில் பிரம்மசூத்திர குழு ராஜயோக பாடசாலை மற்றும் சண்முகநாயகன் முருகன் திருக்கோயிலை நிறுவுறாரு. நம்ம ஆசிரமத்தில் மாதம் வர பௌர்ணமி அப்போ சிறப்பு பூஜையும் சுவாமிகள் கற்று வாழ்ந்து தேர்ச்சி பெற்று மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுக்குற ராஜயோக உபதேசமும் வழங்கப்படுது. இப்படி ஞானதானம் செஞ்சிட்டு இருந்த நமது சுவாமிகள் 2023ஆம் ஆண்டு மே மாதம் 17ஆம் தேதி ஜீவசமாதி அடைகிறாரு. அன்பே சிவம், மனமே குரு. உலகில் இறைவன் ஒருவனே. மனங்கள் மாறுபட்டதால் மதங்கள் தோன்றின. மதங்களால் தெய்வங்கள் பிரிக்கப்பட்டன. இதை உணர்ந்தால் இறைவனை உணரலாம். இது சத்தியம். உங்கள் பாவங்களை என் காலடியில் போட்டு விடுங்கள். நீங்கள் கடவுளை சுமக்க கற்றுக்கொள்ளுங்கள். உன்னை நீ யாரென அறிந்தால்தான் இறைவனை அறிய முடியும். முயற்சி உன்னுடையது, முடிவு இறைவனுடையது. நான் வரல, நான் இல்லை அப்படின்னு யாரும் வருத்தப்படாதீங்க. நான் இந்த உடல் மறைஞ்சால் கூட என்னுடைய ஆன்மா உங்களோட தான், என்னுடைய ஆன்மா உங்களோட தான் இருக்கும். உங்களுக்கு பாதுகாப்பாக தான். ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது. அத்தனை ஆசிரமத்துக்கும் மக்கள் போகிறாங்க. வரும்போது எத்தனையோ விபத்துகள் நடந்துருது. நம்ம ஆசிரமத்தில் இது வரைக்கும் 20 வருடமாக ஆசிரமம் நடக்குது. இது வந்து போகிறவங்களுக்கு எந்த வித ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதங்களும் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. இது ஒரு பெரிய சந்தோஷம். நம்ம இந்த மாதிரி மக்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்கணும், பாதுகாப்பாக இருக்கணும். அதுக்காக நீங்கள் எல்லோரும் ஒருத்தர் சொல்லணும். அத்தனை பேருக்கும் தெரியணும் உண்மை. பொய்யான கடவுள், பொய்யான பிரச்சாரம், காசுக்காக கடவுளை விற்கக்கூடாது. கடவுளுக்காக நம்ம வாழணும். அதுதான் வாழ்க்கை. கடவுளை சுமக்க கற்றுங்க. உங்களை நம்புங்க, கடவுளை நம்புங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். எந்த காலகட்டத்தில் கடவுள் கைவிட மாட்டோம். இவ்வளவு பெரிய சூழ்நிலையில் கூட என்னை இன்னும் கடவுள் கைவிடலை. இன்னும் எதையோ சொல்லணும்னு வச்சுருக்கிறேன். அது சொல்லுவேன். சொல்கிற காலம் வரும். காத்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.